நான் பிஹெச்டி முடிச்சு எத்தனை வருஷம் ஆயிருந்து பாருங்க, 15 வருஷம் கழிச்சு நான் என்ன போஸ்ட்ல சேர்றேனோ அதே போஸ்ட்டுக்கு எம்டெக்கோட ஒரு பையன் வந்து சேர்றான். அவங்களுக்குலாம் மினிமம் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும். அவங்க வேற பிராமினா இருக்கணும், அவ்வளவுதான். நான் சொல்ற பையன் பிராமின் பையன். அவங்களுக்குன்னா என்ன வேணா நடக்குது சார். நான் வந்துட்டேன், நான் ராஜா. இந்த 99 ஏக்கர் இதுவும் சொந்த இது மாதிரி நினைச்சுக்கிறாங்க. யார் அப்பா வீட்டு சொத்து சார் அது? பிஹெச்டி அவங்களுக்கு முக்கியம் இல்லை, அவங்க நெட் குவாலிஃபிகேஷன் முக்கியம் இல்லை, அவங்க போஸ்டாக் எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம் இல்லை, உங்களோட பப்ளிகேஷன்ஸ் முக்கியம் இல்லை, அவங்களோட குட் புக்ல இருக்கணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஜேர்னலுக்கு வந்து நான் ரெவியூவரா இருக்கேன் சார். சாதாரண பப்ளிகேஷன்ஸ் கிடையாது, எல்லாம் ஹை இம்பேக்ட் தான். 10, 8, 15, 20 அந்த மாதிரி தான். ஏசிஎஸ், எல்ஸ்வயர், வைலி, டெய்லர் அண்ட் பிரான்சிஸ் பப்ளிஷ் பண்ணதும் அந்த மாதிரி தான், ரெவியூவரா இருந்ததும் அந்த மாதிரி தான். கிட்டத்தட்ட 40லேருந்து 50 பிஹெச்டி வைவாக்கு நான் எக்ஸாமினரா இருந்திருக்கேன். என்கிட்ட வேலை கத்துக்கிட்டு போன டாக்டர் பூர்ணசாயின்னு ஒரு பொண்ணு எங்கிட்ட நான் தான் சொல்லி கொடுத்தேன் அவளுக்கு. எனக்கு பின்னாடி பிஹெச்டி, அவ எனக்கு சீனியரா வந்து உட்கார்றா, ஜாப் கொடுக்குறாரு ராமசாமி. அந்த பொண்ணு ஒரு பிராமின். வேலையும் அவ்வளோ சீக்கிரம் கொடுப்பீங்க, மெரிட் ப்ரமோஷனும் கொடுப்பீங்க, சீஃப் சயின்டிஸ்டா கொண்டாந்து உட்கார வச்சு ஃபியூச்சர் டைரக்டர் ஆஃப் சிஎல்ஆர்னு. நான் வந்து பிஹெச்டி முடிச்சுட்டு 10 வருஷம் ஆயிட்டு பேன்னு பார்த்துன்னு உட்காந்து இருக்காது. அப்ப நம்மளை வளர விட்டா இவங்க பொட்டென்ஷியலா இருக்காங்க, இவங்க வந்தா நம்ம ஆளுங்களுக்கு காம்படிஷன் தான். 20-25 வருஷம் கணக்கு போடுறாங்க சார் அவங்கெல்லாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இன்ஸ்டிடியூஷன்ஸ், யூனிவர்சிட்டிஸ்ல நடக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன் தொடர்பாக நம்ம அடிக்கடி தொடர்ச்சியாக பேசிட்டே இருக்கோம். ஏற்கனவே ஐஐடியில் ஒரு ப்ரொஃபசர் விபின் பி வீட்டில் அப்படின்ற ப்ரொஃபசர் டிஸ்கிரிமினேஷன் நடக்குதுன்னு தெரிவிச்சிருந்தாரு. அவரை நம்ம கூப்பிட்டு நேர்காணல் பண்ணியிருந்தோம். அவருடைய கிரீவியன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கிட்ட தெரிவிச்சிருந்தாரு. அதை நம்ம பதிவும் பண்ணியிருந்தோம். அந்த வகையில் இப்போ சிஎல்ஆர்ஐல நிறைய டிஸ்கிரிமினேஷன் நடக்குது, நிறைய இஷ்யூஸ் இருக்குன்ற அலிகேஷனை ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தவங்க முன் வச்சிருக்காங்க. அவங்களுடைய பெயர் டாக்டர் சுகுணா. அவங்க தான் இன்னைக்கு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்களுடைய பிரஸ் மீட்டை ஒரு மாசத்துக்கு முன்னாடி பார்க்க நேர்ந்தது. நீங்க கொடுத்துருந்தீங்க, நிறைய அலிகேஷன்ஸை சிஎல்ஆர்ஐ மேல முன் வச்சிருந்தீங்க. உங்களுடைய ஜேர்னியை சொன்னீங்க, என்னென்ன நடக்குது அப்படின்ற அந்த பிரச்சனையும் சொல்லியிருந்தீங்க. யூஸ்வலா ஐஐடி மாதிரியான இடங்கள்ல இருந்து வரக்கூடிய பிரச்சனை தான் நம்ம அடிக்கடி நம்ம பேசுவோம். அந்த பிரச்சனை எல்லாத்தையும் பொது தளங்கள்ல விவாதத்திற்கு வரும். சிஎல்ஆர்ஐ மேல நீங்க முன் வச்சிருந்தது முதல்ல எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்தது. என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்ணீங்க, என்ன ஆச்சு, நீங்க அவ்வளவு கோவமா வந்து அந்த பிரச்சனை கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? சார், நான் வந்து 1964 பான். எங்க அப்பா வந்து ஒரு டெய்லர் தான். ரொம்ப சாதாரணமான ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க நாங்கள். எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை படிக்க வச்சாங்க. அது முக்கியமாக இவ்வளோ இந்த லெவலுக்கு வந்தது நான் ஒருத்தி தான். எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் எங்கள் அக்காலாம் இருந்தாலும் நான் தான் நல்லா படித்ததுனால என்னை எப்படியாவது படிச்சிருங்கம்மா, அதுதான் எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்னதாவது பண்ணி படிச்சிருங்கன்ட்டு கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் தான், தமிழ் மீடியம் தான் படித்து வந்தேன். அதுக்கப்புறம் அந்த பாரதி விமென்ஸ் காலேஜில் தான் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி. இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு பேட்ச் நாங்கள் தான் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி. அப்போது 1980 to 83 பேட்ச் நாங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி பண்ணேன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் 85. அது முடிச்சதுக்கப்புறமா அந்த கிராஜுவேட் ட்ரெயினியாக சிஎல்ஆர்ஐயில் சேர்ந்தேன். அங்கே இருந்துக்கிட்டே நான் நெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி நெட்டு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே குவாலிஃபை பண்ணி பிஹெச்டி வந்து ஜாயின் பண்ண. அங்கேயே 1986 to 91 பிஹெச்டி பண்ணேன் நான். அங்கே ஃபஸ்ட்டு அனிமல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணதே நான் தான். என்னோட தீசிஸ் டைட்டில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹனி ஆன் வூண்ட் ஹீலிங். ஹனியோட எஃபெக்ட் வந்து வூண்ட் எப்படி ஹீல் பண்ணுது அப்படின்றது. அனிமல் எக்ஸ்பெரிமெண்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணது எல்லாமே நான் தான். ஸ்டாண்டர்டைஸ் பண்ணது எல்லாமே நான் பண்ணி, தீசிஸும் நல்லா இருந்தது. நோ கமெண்ட்ஸ் யாருமே கொடுக்கல. 2 எக்ஸாம்லுமே நல்லா தான் போச்சு எல்லாமே. 1991 முடித்தேன். முடித்ததுக்கப்புறமா 92 to 95 வந்து எனக்கு வந்து குயிக் ஹையர் ஃபெலோன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது சார், சிஎஸ்ஐஆர் செட்டப்பில். அது குயிக் ஹையர்னா என்னன்னா, சயின்டிஸ்ட்டுங்க யார் வேணுமோ இமீடியட்டாக அவங்கள நம்ம எடுத்துக்கலாம் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்காக அந்த ஸ்கீமில் 92 to 95 இருந்தேன் நான். ஸோ அந்த ஸ்கீமில் யார் சேர்றாங்களோ பொதுவாக அவங்கள அங்கேயே அப்சர்வ் பண்ணிக்கிறது தான் முறை. அப்படி தான் நடந்திருக்கு நிறைய பேருக்கு, என்னை தவிர. எல்லாத்துலேயுமே எக்ஸம்ஷன் நான். 95 வந்து எனக்கு கல்யாணம் ஆச்சு இவரோட. இவர் வந்து தலித் ஹிந்து, நான் கிறிஸ்டியன் நாடார். கல்யாணம் பண்ணி நாங்கள் 95ல் எனக்கு பாப்பாவும் பிறந்தா. பாப்பா பிறந்துட்டு ஒரு அந்த 95 டென்யூரும் முடிஞ்சிருச்சு அங்கே. அப்புறம் ஜெயா காலேஜில் வந்து நான் பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக போய் ஜாயின் பண்ணேன். 97ல் பூல் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது சார் சிஎஸ்ஐஆரில். பூல் ஆஃபீஸர் அப்படின்னா பொதுவாக அது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, வெளிநாட்டுல இருந்து முடிச்சுட்டு போஸ்டாக்லாம் போயிட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கு டெம்பரரியாக இருக்கிறதுக்கு ஒரு ஜாப் மாதிரி அதை கொடுப்பாங்க. அது வந்து பெர்மனன்ட் ஜாப் மாதிரியே எல்லா அலவன்சஸ்லாம் உண்டு, பட் 3 இயர்ஸ்க்கு மட்டும்தான். அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க பூல் ஆஃபீஸர் அப்படின்னு, சீனியர் ரிசர்ச் அசோசியேட்.
அந்த ஸ்கீமுக்கு நான் இங்கேருந்து அப்ளை பண்ணுறேன். பொதுவாக இந்தியாவுக்குள்ளேருந்து அப்ளை பண்ணால் பெருசாக அது யாருக்கும் கொடுக்கறதில்ல. ஆனால் எனக்கு கிடச்சிது. நான் வந்து நல்ல பப்ளிகேஷன்லாம் வச்சுருந்தேன் அப்படின்றதுனால நான் அப்ளை பண்ணேன். என்னை இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. டெல்லிக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். ஆர்டர் வரும்போது தான் எனக்கு தெரியும் என்னோட சம்பளம் வந்து 3 இன்க்ரிமெண்ட்டோட கொடுத்துருக்காங்க அவங்கன்னு. அந்த அளவுக்கு அப்போ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் கமிட்டி வந்து 3 இன்க்ரிமெண்ட் அவங்களா போட்டுலாம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி போட்டு ஒரு 3 இயர்ஸ் கொடுத்தது. அப்போவும் நான் ஜெயா காலேஜில் தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். நான் ஜாயின் பண்ண வேண்டாம், ஜெயா காலேஜ்லேயே நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் ஹெச்ஓடி போஸ்ட்டு. என்னை விடுறதுக்கும் அவங்களுக்கு மனசு இல்லை. நீங்கள் 1 வருஷம் இருங்க மேடம், நான் அவங்கள பிரின்சிபல் ஆக்கிடுறேன், நீங்கள் இங்கே இருங்கன்னு அவங்க எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார் அந்த இவர் சேர்மேன். அப்போ வந்து இவங்களை நான் வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, நீ ரொம்ப தூரம் டிராவல் பண்ற, மடிப்பாக்கம் டு திருநின்றவூர். அப்போ பாருங்க இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது, ஷேர் ஆட்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. வேண்டாமா, நீ வந்து சிசேரியன் வேற ஆயிருக்கு உனக்கு, நீ ரொம்ப உடம்புக்கு எடுத்துக்க வேணாம், பூல் ஆஃபீஸர் தானே, நீ ஜாயின் பண்ணு, பார்த்துக்கலாம், ஒரு 3 வருஷம் ஓடும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் ரொம்ப பெரிய டைலமாக்கு அப்புறமா தான் அந்த பூல் ஆஃபீஸர் இங்கே சேர்ந்தேன். 97 to 2000 3 வருஷம். அந்த 97 to 2000 அந்த பீரியட்ல தான் நடுவில் எனக்கு வந்து போஸ்ட் டாக்கும் கிடைச்சிது சுவிட்சர்லாண்டில். அகாடமிக் கெஸ்ட்ன்ற ஒரு போஸ்ட் டாக்டர் ஃபெலோ கிடையாது, அதை விட ஒரு ஸ்டெப் ஹையர் தான் அது, அகாடமிக் கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்சர்லாண்டில் போயிட்டு 6 months தான் அது. ஏன்னா என் குழந்தை 2.5 வயசு தான், ரொம்ப நாள் விட்டு இருக்க முடியாதுன்னு நான் அவளை வந்து 6 monthsக்கு போனேன். 6 monthsலேயே நல்ல ஒரு அந்த போன ப்ரொஃபஸரும் ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ் ப்ரொஃபஸர் தான், ப்ரொஃபஸர் லூசி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பண்ணிங்கன்னா தெரியும், பியர் லூகி லூசி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் சயின்டிஸ்ட் அவர். அவர்கிட்ட போய் ஒர்க் பண்ணேன். 6 monthsலேயே நல்ல பப்ளிகேஷனும் ஒன்று போட்டேன் சார். ஏசிஎஸ் பப்ளிகேஷன்னா அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஏசிஎஸ்ல ஒரு பேப்பர் ஒருத்தர் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா அதோட மெரிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ணிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணேன். அது 98ல் போனேன். இந்த 2000 வரைக்கும் நான் இருக்கேன். அந்த நேரம் தான் அந்த 2000 அட்வர்டைஸ்மெண்ட்டும் வருது. மீன்வைல் ராமசாமி டைரக்டரும் ஆயிட்டாரு. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அந்த போஸ்ட் கால்ஃபர் பண்ணி போஸ்டிங் கொடுக்கும்போது 2002 ஆயிடுச்சு. 2002ல் வந்து நான் ஒரு ப்ராஜெக்டில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டெம்பரவரியாக. அந்த இன்டர்வியூலாம் முடிஞ்சுது. இன்டர்வியூ முடிஞ்சப்புறம் 2000ல் வந்து 2, அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நான், சயின்டிஸ்ட் பி, சி, E1, E2, F அப்படின்ற அந்த கிரேடேஷன் படி போகிறதுக்கு 5 போஸ்ட்டுக்கு பண்ணியிருக்காங்க சார். இதில் வந்து சயின்டிஸ்ட் பிக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பிடெக் எம்எஸ்சி வித் நோ எக்ஸ்பீரியன்ஸ், இதுதான் குவாலிஃபிகேஷன். 2000ல் நான் வந்து எம்எஸ்சி முடிச்சு 15 வருஷம் ஆயிருந்தது, பிஹெச்டி முடிச்சு 10 வருஷம் ஆயிருந்தது. அதுக்கப்புறமா வந்து CE1, E2, F, இந்த F வரைக்கும் இருந்தது எனக்கு குவாலிஃபிகேஷன். எஃப்கான குவாலிஃபிகேஷன் பிஹெச்டி வித் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் மேக்சிமம், அது எனக்கு இருந்தது. ஆனால் நான் அப்ளை பண்ணல, ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்களோ அது மட்டும்தான் இருக்கு நமக்கு, அதனால அது வேண்டான்ட்டு பிக்கும் அப்ளை பண்ணல. CE1, E2 இது 3க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். பி நான் அப்ளையே பண்ணலை. C and E1க்கு இன்டர்வியூ வந்தது. இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இன்டர்வியூ முடிஞ்ச அன்னைக்கு ஈவினிங் வந்து அவர் கூப்பிடுறாரு, என்னையும் என் கூட இன்னொரு பொண்ணு இருந்தது அதையும் கூப்பிடுறாங்க, டைரக்டர் கூப்பிடுறாருன்னு எங்கள் ஹெச்ஓடி டாக்டர் கௌரின்னு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன அப்புறம் அவர் எங்களை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் வந்து ஏன் பிக்கு அப்ளை பண்ணல அப்படின்ட்டு. ஸோ பிக்கு வந்து வெறும் எம்எஸ்சி தானே வேணும், நாங்கள் வந்து பிஹெச்டி முடிச்சே 10 வருஷம், அதே நான் ஏன் அப்ளை பண்ணணும்னு கேட்டேன் நான். நீ பி அப்ளை பண்ணியிருந்தா நான் வந்து பிக்கு இது பண்ணியிருந்துருக்கலாம், நீங்கள் பி அப்ளை பண்ணல. சிக்கு வந்து கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணல யாரையுமே, E1க்கும் ரெக்கமெண்ட் பண்ணல. அதனால வந்து நீங்கள் ஒன்று பண்ணுங்க. ஏன் ரெக்கமெண்ட் பண்ணல? நன் ஃபவுண்ட் சூட்டபிள்னு எழுதி வச்சாங்க சார். நன் ஃபவுண்ட் சூட்டபிள்னு எழுதி வச்சாங்க. யார் பிஹெச்டி முடிச்சு 15 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி அந்த இன்டர்வியூக்கு வந்தவங்க எல்லாருமே நெட் குவாலிஃபைடு பிஹெச்டி முடிச்சவங்க, அந்த மாதிரி தான் ஒரு 10 பேர் வந்த 10 பேர்ல வந்து ஒருத்தர் கூட அவங்களால சூஸ் பண்ணி எடுக்க முடியலையாமா, நன் ஃபவுண்ட் சூட்டபிள்னு. நீ வந்து எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இங்க சயின்டிஸ்ட் பி அக்செப்ட் பண்றேன்னு சொல்லி எழுதி கொடு, நான் வந்து சயின்டிஸ்ட் பிக்கு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் வந்து எழுதி கொடுக்க மாட்டேன்ட்டு வந்துட்டேன். இவர் வந்து என்னை கன்வின்ஸ் பண்றாரு, நீ எழுதி கொடுமா. அன்னைக்கு நைட்டு நான் அழுக வாழ்க்கையில் அப்படி அழுதுருக்கேன் சார். நான் இவருக்கு கொடுக்கவே மாட்டேன் அப்படி ஒரு லெட்டரு. நான் வந்து பிஹெச்டி முடிச்சு 10 வருஷம், அது என்னைய போய் வெறும் எம்எஸ்சி குவாலிஃபிகேஷனுக்கு வந்து பேப்பர், அதுவும் அவன் கேட்குறான்னு என்னை எழுதி கொடுக்க சொல்றேன். மாட்டேன் அப்படின்ட்டு. இல்லைம்மா நீ கொடு, அட்லீஸ்ட் இப்போ நீ வேலை எடுத்தீங்கன்னா உனக்கு நியூ பென்ஷன் ஸ்கீம்ல வராமல் போயிடுவேன், நீ ஓல்டு பென்ஷன்ல. இவர் என்னை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி
நான் அந்த லெட்டர் கொடுத்தேன். அந்த லெட்டர் வாங்கினதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்கணும் சார்? நீங்க சொல்லுங்க. நான் உங்களை ஒரு தடவை ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த வேலையை கொடுத்துருக்கணும் இல்லையா? கொடுக்கல. அது குப்பை தொட்டிக்கு தான் போச்சு. அப்ப அதை எழுதி வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு புரியவே இல்லை சார். ஹியூமிலியேட் பண்றது மட்டுமா நோக்கம்ன்றதும் எனக்கு இருந்தது. ஏன்னா என்ன நீ வந்து பார்க்கவே இல்லை, நீ ஏன் வந்து பார்க்கல, நீ வந்து பார்த்திருந்தா நான் வேலை கொடுத்துருப்பேன், இதெல்லாம் அன்னைக்கு சொல்றான் அந்த ஆளு. என்னை யாரெல்லாம் வந்து பார்த்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்தேன்றதெல்லாம் அன்னைக்கு பேச்சுல வருது. இது அந்த பேப்பரை வாங்கி வச்சுட்டா ஒரு மாசம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? சார் என்ன ஆச்சு, ஏன் நீங்க எனக்கு அது தரலன்னு கேட்க போவோம் இல்லையா? அதை எதிர்பார்த்து தான் வாங்கினா போல இருக்கு. அதெல்லாம் ரொம்ப லேட். ஆனா நான் போல, நான் பேப்பர் கொடுத்ததோட விட்டேன். நான் நீ கொடுத்தா கொடுக்க வழியா போ, திருப்பி போய் பெக் பண்ணி தான் எனக்கு வேலை வாங்கணும். எனக்கு ரொம்ப ஜாஸ்தி சார் செல்ஃப் ரெஸ்பெக்ட். யார்கிட்டையும் போய் நிக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். என்ன அவசியம்? எனக்கு என்ன இல்லை, என்ன குறைஞ்சு போயிட்டேன்னா? எனக்கு பின்னாடி பிறந்தவங்க, எனக்கு பின்னாடி பிஹெச்டி முடிச்சவங்க, எனக்கு நெட் குவாலிஃபிகேஷனோட நான் பிஹெச் பண்ணேன், அது எதுவுமே இல்லாதவங்க. ஆனா அவங்களால டிஜி ஆக முடியுது, என்னால மட்டும் ஏன் ஆக முடியல? வளைவு நெளிவு சுழிவெல்லாம் இருந்தாதான் வர முடியல. எனக்கு வேணாம், என்னால முடியாது சார். யார் வேணா மேல எப்படி வேணா போய்கிட்டோம். நீ இப்படிதான் இருந்து கஷ்டப்படுவ, நீ இந்த மாதிரி நேர்மையா ஒழுக்கமா இருந்தன்னா நான் கஷ்டப்பட தயார். 2005ல ஜாயின் பண்ணி எத்தனை வருஷம் அங்க வேலை பாத்தீங்க? ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அங்கதான் சார். 2005ல நான் ஜாயின் பண்றேன் சார். 2006ல நான் ஜாயின் பண்ணவும் ஆர்டிஐ வரவும் சரியா இருந்தது. ஆர்டிஐ ஆக்ட் 5ல தான் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு இல்லையா? ஆர்டிஐல போட்டு பார்க்கும்போதுதான் சரி எனக்கு தெரியுதே சின்ன பசங்களாம் வேலைக்கு சேர்ந்திருக்காங்கன்னு. அது வரைக்கும் அவ்வளோ டிரான்ஸ்பரன்சி கிடையாது, நெட்ல போடுறது அதெல்லாம் கிடையாது. யாரெல்லாம் ஜாயின் பண்ணா, எப்போ ஜாயின் பண்ணா, அந்த மாதிரி தகவலும் எதுவும் தெரியாது. ஆர்டிஐ வந்தப்புறம் நம்ம போட்டு 2000ல நமக்கு கிடைக்கல. சரி யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு, அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கலான்னு பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது. ஐயோ நம்ம எம்எஸ்சி முடிக்கும் போது, நான் 10ஆம் கிளாஸ் முடிக்கும் போது பிறக்கவே இல்லை சார் அந்த பிள்ளைங்கெல்லாம். அந்த பிள்ளைங்கெல்லாம் வருது, நமக்கு முன்னாடி சேர்ந்துருக்குது. நான் வந்து எம்எஸ்சி முடிக்கும் போது 6 இயர்ஸ் இருந்த ஒரு குழந்தை எனக்கு சீனியரு. எம்எஸ்சி தானே சயின்டிஸ்ட் குவாலிஃபிகேஷனு. அப்போ எவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அப்போ உங்களுக்கு உங்கள் பிஹெச்டியே உங்களுக்கு முக்கியம் இல்லை, உங்கள் நெட் குவாலிஃபிகேஷன் முக்கியம் இல்லை, உங்கள் போஸ்டாக் எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம் இல்லை, உங்களோட பப்ளிகேஷன்ஸ் முக்கியம் இல்லை. அவங்களோட குட் புக்கில் இருக்கணும். அவங்களோட குட் புக்கில் இருக்கிறதுக்குன்னு வச்சிருக்க க்ரைட்டீரியாஸை நான் சொல்ல விரும்பல சார். எனக்கு அதெல்லாம் சரி வராது. நான் முறையா நேர்மையா உண்மையா ஒழுக்கமா இருந்து என்ன முன்னுக்கு வர முடியுமோ அது வந்தா போதும் எனக்கு. நான் இப்படியாவது இருக்கிறேனே வழியா எனக்கு நீ அப்படிதான் வாங்கணும்னா உடனே எல்லா லேடிஸும் அப்படிதான் வாங்குறாங்க எனக்கு தெரியாது சார். எனக்கு அது பிடிக்கல, நான் வாங்கல, அவ்வளவுதான். இந்த கிரீவன்ஸா நீங்க சேலாரில கேட்டீங்களா சார்? நான் அதுதான் நிறைய அத்தாரிட்டிஸ் இந்த 2006-05ல நான் சேர்றேன் சார். 2007ல இவரை டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. 2007ல எங்க அகமதாபாத்துக்கு. எப்படி டிரான்ஸ்பர் பண்றாங்க? ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கும்போது ஒரே ஸ்டேஷன்ல இருந்தால் அவங்கள டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாது, ஒரு ரூல். 2வது ரூல், உங்களுக்கு 10 வயசுக்கு கீழே குழந்தைங்க இருக்கும்போது டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாது. என் பொண்ணுக்கு 7 வயசு, அப்போ என்னோட 2வது பொண்ணுக்கு 7 வயசு. 2 பேரும் ஒரே ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா ரூலையும் பைபாஸ் பண்ணி ஓவர் த நைட் டிரான்ஸ்பர் பண்ணாங்க. ஒரே நாள்ல ஒரு 26th அன்னைக்கு ஒருத்தர் கொடுக்குறாரு ரெக்வஸ்ட், எனக்கு ஒரு ஆள் வேணும். அப்போ கூட அவர் வந்து இவர் மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேணும்னு கேட்கல. அவர் கேட்டது ஒரு லெதர் டெக்னாலஜிஸ்ட் கேட்ட இடத்துல இவங்க அனுப்பிச்சது யாருன்னா இவர் வந்து உடனே அப்பதான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு பிஹெச்டிக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில. ஏன்னா 2005ல தான் வந்தாரு ஜெர்மனிலேருந்து. எனக்கு சண்டை போட்டுதான் சார் இடமே வாங்கி கொடுத்தாரு. ஒர்க் பிளேஸ் 6 months கொடுக்கவே இல்லை, வேலை கொடுத்தது லேட்டு. என் கூடவே ஒரு என்னை விட 10 வயசு பையன், சின்ன பையன் என் கூட சயின்டிஸ்ட் சியா சேர்றான். நானும் அவனும் ஒரே நாள் போய் ரிப்போர்ட் பண்றோம். சிவகுமார் பிஹெச்டி எல்லாம் முடிக்கல. நான் பிஹெச்டி முடிச்சு எத்தனை வருஷம் ஆயிருந்து பாருங்க. 15 வருஷம் கழிச்சு நான் என்ன போஸ்ட்ல சேர்றேனோ அதே போஸ்ட்டுக்கு எம்டெக்கோட ஒரு பையன் வந்து சேர்றான். அவங்களுக்கெல்லாம் மினிமம் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும். அவங்க வேற பிராமினா இருக்கணும், அவ்வளவுதான். நான் சொல்ற பையன் பிராமின் பையன். அவங்களுக்குன்னா என்ன வேணா நடக்குது சார், மற்றவங்களுக்கும் நடக்குது. அதுக்குன்னு சில கிரைட்டீரியா வச்சுட்டு மற்றவங்களுக்கு பண்றாங்க. அதுல எனக்கு உடன்பாடு இல்லை, எனக்கு தேவையும் இல்லை அது. அதனால நான் அப்படியே, அதாவது உங்களை ஐசோலேட் பண்ணி நீங்களே ஒதுங்கிடுவீங்களா ஒரு கட்டத்துல. ஐயோ இது வேண்டாப்பா நமக்குன்னு, அந்த லெவலுக்கு நம்மளை புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க 2007ல. பாருங்க 2 பொம்பளை பிள்ளைங்க எனக்கு, 2 ஒருத்தி 11, ஒருத்தி 7 வயசு.
2 பேரையும் வச்சுட்டு நான் ஜெர்மனிக்கு போகும்போதே நான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தனியா. என்ன நோக்கம் நினைக்கிறீங்க ஹராஸ் பண்றது? சார் அவங்க இன்டர் காஸ்ட்ன்றதுதான் சார் எனக்கு தெரிஞ்சு. நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் கலப்பு திருமணமா இருக்கலாம், பொறாமையா இருக்கலாம். பிஹெச்டி முடிச்ச பொண்ணு வந்து இது இது சொல்லாமான்னு தெரியல. ஆனா அவர் ஒரு பேச்சுலர், டாக்டர் ராமசாமி. அவர் ஒரு பேச்சுலரு, ஒரு எலிஜிபிள் பேச்சுலரா தன்னை நினைச்சிட்டு இருந்த ஒரு பேச்சுலருக்கு பிஹெச்டி முடிச்சு டைரக்டர் ஆக போற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து ஒரு எஸ்சி ஆளு கருப்பா இருக்கிறான், இவன் ஃபிட் ஃபார் நத்திங்னு அவங்க மனசுல மேபி இவரை பத்தி நினைச்சிருந்திருக்கலாம். ஒண்ணுமே படிக்கல, வெறும் டிப்ளமா தான் வச்சிருக்கான். இருக்கிறதுலே கீழ் போஸ்ட் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். இவனை போய் ஒரு பிஹெச்டி முடிச்சுட்டு இவ்வளோ வருஷம் ஆன இவ்வளோ குவாலிஃபைடான ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுதே அப்படின்ற பொறாமையா கூட இருக்கலாம். இதெல்லாம் லேட்டரா நான் யோசிச்சு பொறாமை ஒண்ணுமே இல்லையே. ஒரு 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 ஆளுக்கு நான் ஒருத்தர் இருக்கா, இன்னொரு ஒரு கம்பேரிசன் மனசுக்குள்ள வந்து போலாமே, தப்பு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அவர் என்னை பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு பயோகெமிஸ்ட்ரி படிச்ச பொண்ணை போட்டதும், அதுக்கப்புறமா நான் அவர் வேற கைடு தேடி வேற கைடு கிட்ட பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கும் போதும் திருப்பி என்னை கூட்டிட்டு வந்ததையும் இதையும் சம்பந்தப்படுத்தி ரொம்ப லேட்டா யோசிச்சு பார்த்தப்போ ஒரு பொறாமை காரணமா இருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. இருக்கலாம். இப்போ வரைக்கும் அந்த ஆள் பேச்சுலர் தான். வேற என்ன மேம் நடந்துச்சு? நீங்க அந்த எந்த வருஷத்துல இருந்து 2005ல இருந்து இவல இருந்து 23 வரைக்கும் எத்தனை வருஷம்? 24 இப்பதான் பிப்ரவரியில தான் 24 வரைக்கும். ஓகே. 2000 அந்த டைம்ல நீங்க மீடியால எதுவும் அப்ரோச் பண்ணீங்க இந்த இஷ்யூஸ் எல்லாம்? இல்ல சார், நக்கீரன்ல எல்லாம் வந்ததே சார். ஓகே. 2005ல நான் ஜாயின் பண்ணின உடனே 6 months லேப் கொடுக்கல. அது ஒரு இது, அதெல்லாம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கீழே வரும் சார். இவங்களுக்கு ஏன்னா அந்த பையன் ஒருத்தன் என் கூடயே என்னோடய சேர்ந்தான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுக்கு லேப் அலாட் பண்ணிட்டாங்க, எனக்கு லேப் அலாட் பண்ணல. ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படி. அப்பனா நீ அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஏதோ டிமாண்ட் வைக்கிற, அவளுக்கு இன்டைரக்டா டிமாண்ட் வைக்கிறதா அர்த்தம். அப்புறம் இவர் நான் ஜாயின் பண்ணும்போது இவர் ஜெர்மனில இருந்தாரு. ஜெர்மனில இருந்து இவர் வந்து சண்டை போட்டு லிட்ரலா அதுக்கப்புறமா தான் எனக்கு லேபே அலாட் பண்ணாங்க. யூ ஹாவ் டு ஃபேஸ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம். இதுதான் சார் ரிப்பீட்டடா அவங்க சொல்றது. அந்த லாட் ஆஃப் ப்ராப்ளம்ல வந்து இவ்வளவு ப்ராப்ளம் வரும்னு நாங்க யோசிச்சதே கிடையாது. அதனால கல்யாண இன்விடேஷன் கொடுத்தப்பவே உங்ககிட்ட சொன்னாங்களா? அவர்கிட்ட. ஓகே. யூ ஹேவ், ஏன்னா என்கிட்ட ரொம்ப நான் ஒதுங்கினதுக்கு அப்புறமா நான் மூஞ்சிய கூட அந்த ஆளுக்கு பார்த்தது கிடையாது. நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு நான் உண்டுன்னு அந்த ஒர்க்குல ஃபுல்லா ஏன்னா அங்க அனிமல் எக்ஸ்பெரிமெண்ட் யாருமே கிடையாது சார். நானே ஸ்கிரேப் எல்லாத்துலயும் நம்மளே ஒரு எக்ஸ்பர்ட்ஸ். எனக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் வந்து குல்கர்னின்னு சொல்லிட்டு மணிப்பூர்ல இருந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு, ப்ரொஃபசர் குல்கர்னின்ட்டு. இன்னொருத்தர் வந்து டாக்டர் ஜாக்சன் அப்படின்ட்டு யூகேல இருந்து. இப்ப மாதிரி இமெயில்லாம் கூட கிடையாது, லெட்டர் எழுதி கேட்பேன் நான் என்னோட டவுட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு. அவங்க எழுதி எனக்கு பதில் போடுவாங்க. அது மாதிரி எங்கெங்க இருந்தோ கைடன்ஸ் கிடைச்சு படிச்சேன் நான். நீங்க அந்த 2005 to 24 வரைக்கும் எந்த ப்ரொமோஷனுமே இல்ல, சயின்டிஸ்டா ஜாயின் பண்ணி சயின்டிஸ்டாவே ரிட்டையர் ஆகி பென்ஷன் பெனிஃபிட் இல்லாம ஒரு டெம்பரரி போஸ்ட்ல எப்படி சேர்ந்தா எப்படி வருவாங்க வெளியில, அதே மாதிரி தான் வந்திருக்கேன். ஏன்னா அதுக்கான இதுவும் எனக்கு கிடையாது. நார்மலா சயின்டிஸ்டா ஜாயின் பண்றாங்கன்னா எந்த கேடர்ல சீஃப் சயின்டிஸ்ட் வரைக்கும் போவாங்க சார். என்னென்ன அது எப்படி பே ஸ்கேல் எப்படி மாறும்? அது எக்கச்சக்கமா மாறும். எனக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டம் சார். அதுல பென்ஷன் பெனிஃபிட்ல 1 கோடி ரூபாய் நஷ்டம். எங்க 2 பேருக்கு சேர்த்துனா ப்ரொமோஷன் தராததுனால எனக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டம். மொத்தம் 2 கோடி ரூபாய் நஷ்டம் எங்களுக்கு இவங்க பண்ண இந்த கூத்துனால. நான் வந்து ப்ரொமோஷன் வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டேன். நீ தானே வேணான்னு, நீ தானே நான் ஹெச்ஓடி கூட தான் எனக்கு வேணும்னு கேட்கறேன். கொடுத்துருவாங்களா சார்? நான் டைரக்டர் ஆகணும் எனக்கு போஸ்ட் கொடுன்னா கொடுத்துருவாங்களா? கொடுப்பாங்களா? என்ன இஷ்டமாவா நடக்குதாங்க? யாராவது எந்த முட்டாளாவது எனக்கு ப்ரொமோஷன் வேணான்னு எழுதி கொடுப்பா? எனக்கு இவ்வளோ டிஸ்கிரிமினேஷன் நடந்திருக்கு, இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இவரை கூப்பிட்டு நீங்க வந்து ஸ்ட்ரோக் வர வச்சிட்டானுங்க சார். அந்த வயசுலயே ஸ்ட்ரோக் வர வச்சு இல்லாத கூத்து அடிச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. எத்தனை பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க? நான் 75 பேப்பர் இருக்கு சார். எனக்கு நிறைய இன்னும் கூட டேட்டா இருக்கு பப்ளிஷ் பண்றது. கொஞ்ச காலத்துக்கு மேல எனக்கு வெக்ஸ் ஆயிடுவோம்ல சார். நீங்க வந்து ஒரு பேப்பர் கூட இல்லாத உங்களுக்கு முன்னாடி சீனியரா உட்கார்ந்து இருக்கும் போது என்னடா இது நம்ம எதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் நம்ம பண்ணலாதனாலும் நான் கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஜேர்னலுக்கு வந்து நான் ரெவியூவரா இருக்கேன் சார். சாதாரண பப்ளிகேஷன்ஸ் கிடையாது, எல்லாம் ஹை இம்பாக்ட் தான். 10, 8, 15, 20 அந்த மாதிரி தான். ஏசிஎஸ், எல்ஸ்வயர், வைலி, டெய்லர் அண்ட் பிரான்சிஸ் பப்ளிஷ் பண்ணதும் அந்த மாதிரி தான். ரெவியூவரா இருந்ததும் அந்த மாதிரி தான். கிட்டத்தட்ட 40லேருந்து 50 பிஹெச்டி வைவாக்கு நான் எக்ஸாமினரா இருந்திருக்கேன்.
பயோகெமிஸ்ட்ரியில் மட்டும். அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, இந்த SRM எல்லாத்துக்குமே, ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி எல்லா இதுக்குமே வெளியிலலாம் ரெகக்னிஷன் வருது சார். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் மெம்பரும் நான் அகாடமிக் மெம்பர், ரிசர்ச் மெம்பர் அப்படின்ட்டு. ஆனால் வெளியில தான் கொடுப்பாங்க ரெகக்னிஷன். ஒரு கமிட்டியில் கூட போட மாட்டாங்க அவங்கள. என்கிட்ட வேலை கற்றுக்கிட்டு போன டாக்டர் பூர்ணசாயின்னு ஒரு பொண்ணு எங்கிட்ட நான் தான் சொல்லி கொடுத்தேன் அவளுக்கு. எனக்கு பின்னாடி PhD அவள் எனக்கு சீனியராக வந்து உட்கார்றா, ஜாப் கொடுக்குறாரு ராமசாமி. அந்த பொண்ணு ஒரு பிராமின். எனக்கு முன்னாடி வந்து ஜாப்ல உட்கார்றா, எங்கிட்ட தான் வேலை கற்றுக்கிட்டா அவ. ஆனா அவ என்ன நீ சொல்லி கொடுத்த, நான் எங்க வேணாலும் வந்து சொல்றேன், எனக்கு ஒன்றும் அதுல இது இல்லை, நான் உண்மையை தானே சொல்றேன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா. இப்போ செய்வாளான்னு தெரியல. பட் அவளுக்கு அந்த இது இருக்கு, அட்லீஸ்ட் நம்ம இவங்க கிட்ட வேலை கத்துக்கிட்டோம். அவங்க எல்லாம் அனிமல் எத்திக்கல் கமிட்டிக்கு மெம்பர் போடுவாங்க. நம்ம அதுலயே ஒர்க் பண்ணியிருக்கோம், என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ எல்லாம் இருந்தாலும் போட மாட்டாங்க. யாரை போடுவாங்கன்னா ரூல்ஸ் படிய சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை தான் சார் நிறைய இடங்கள்ல பிளேம் பண்ண வேண்டியிருக்கு. எல்லா டைரக்டருக்கும் எழுதியிருக்கேன், எல்லா மினிஸ்டருக்கும் எழுதியிருக்கேன். எப்படி வந்து அவங்க ஒருத்தர் கூட அதை பார்க்காம புறக்கணிக்கிறாங்கன்னா அது சிஸ்டம் அப்படி இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கணுமா, இல்ல ராமசாமியோட கை அங்கங்கெல்லாம் போய் வேலை செய்தான்னு எனக்கு தெரியல. அவங்களால கை வைக்க முடியாத ஒரே இடம் 2 பிள்ளைங்களோட படிப்பு மட்டும்தான் சார். அது அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, பிள்ளைங்க படிச்சு வந்துருச்சு. அந்த பிரச்சனை பார்க்கும்போது ஃபேமிலி லைஃப் வந்து கண்டிப்பா ஃபுல்லா பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் பிள்ளைங்க சின்னவங்களா இருந்த வரைக்கும் கூட அவ்வளவு தெரியல. பிள்ளைங்க வளர வளர அவங்களுக்கு விவரம் வர வர அவங்களுக்கு இப்ப லேட்டஸ்ட் நீங்க கேக்குறீங்கல்ல, லேட்டஸ்ட் சொல்றேன் உங்களுக்கு. நான் அந்த பிரஸ் மீட் எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம் பாத்தீங்களா. 31 ஜூலை இவர் ரிட்டையர்மெண்ட், 31 ஜூலை இவர் ரிட்டையர்மெண்ட் சார். 30 அன்னைக்கு இவர் ஒரு மெயில் போடுறாரு, இந்த மாதிரி எனக்குமே அவங்க சென்ட் ஆஃப் எதுவும் கொடுக்கல சார். ஒருத்தருக்கு சார்ஜ் ஷீட் இருந்தா சென்ட் ஆஃப் கொடுக்க கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்கான்னு எனக்கு தெரியல. ரிட்டையர் ஆனவங்க ஆபீஸ்ல தானே வேலை செஞ்சிருக்காங்க, அவங்கள பண்ணி கூப்பிட்டு ஆனர் பண்ணி அனுப்புறதுல என்ன கஷ்டம். என்னையும் விட்டுட்டான் அவன் ஸ்ரீராம். அவருக்கு 36 வருஷம், எனக்கு 19 வருஷம் தான். 21 வயசுல இருந்து அந்த இன்ஸ்டியூட்ல வேலை செஞ்சிருக்கேன். 2 வருஷம் தான் ஜெயா காலேஜுக்கு போனேன். மொத்த நேரம் பூரா அங்கதான் இருந்திருக்கேன் நான். ஆனா மொத்த சர்வீஸ் எனக்கு அந்த 19 கூட 1 வருஷம் நான் கோர்ட்ல கேஸ் போட்டு வாங்கினதுனால, இல்லைன்னா 18 வருஷம் தான். அஃபிஷியல் டேட் ஆஃப் பர்த் 1 வருஷம் மாத்தி கொடுத்துருந்தாங்க, அது கோர்ட்டுக்கு போய் நான் வாங்கினதுனால 19 வருஷம், இல்லைன்னா 18 வருஷம் தான். அதுதான் நான் சொல்றேன். ஆனா பிடெக்கோட சேர்ந்தவங்க எல்லாம் சீஃப் சயின்டிஸ்டாவே 18 வருஷம் இருப்பாங்க. வேலையும் அவ்வளவு சீக்கிரம் கொடுப்பீங்க, மெரிட் ப்ரமோஷனும் கொடுப்பீங்க. சீஃப் சயின்டிஸ்டா கொண்டாந்து உட்கார வச்சு ஃபியூச்சர் டைரக்டர் ஆஃப் CLRன்னு தோல்ல கை போட்டு கூட்டிட்டு வர்றாரு சார் ராமசாமி. நான் தான் அதுக்கு ஐ விட்னஸ். என் முன்னாடி தான் நடக்குது அது. 2000 அந்த பொண்ணுக்கு ஜாப் கொடுத்துட்டு இப்படி போட்டு கூட்டிட்டு வர்றாரு, ஃபியூச்சர் டைரக்டர் ஆஃப் CLRA அப்படின்னு சொல்லிட்டு. யாரு, நான் வந்து PhD முடிச்சுட்டு 10 வருஷம் ஆயிட்டு பேன்னு பார்த்துன்னு உட்காந்துன்னு இருக்காது. ஆனா எனக்கு அது வேணாம். அப்ப நம்மளை வளர விட்டா இவங்க பொட்டென்ஷியலா இருக்காங்க, இவங்க வந்தா நம்ம ஆளுங்களுக்கு காம்படிஷன்னா 20-25 வருஷம் கணக்கு போடுறாங்க சார். அவங்க எல்லாம் நம்மள மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரிலாம் கிடையாது அவங்களுக்கு. அந்த இன்ஸ்டிடியூட் CSIRல மொத்தமாவே அப்படி இருக்குதா, இங்க மட்டும் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல சார். இங்க 10 பேர் வந்தா நன் ஃபவுண்ட் சூட்டபிள்னு சொல்வானுங்க, ஒரே ஒரு ஆள் வந்தா வேலையும் கொடுப்பானுங்க. KM ஸ்ரீதர்னு ஒரு ஆள் இருக்கிறாரு, சீனியர் சுயவா. அவர் தங்கச்சி, அவரோட தங்கச்சி BCom கரஸ்ல பண்ணது, லைப்ரரி சயின்ஸ் கரஸ்ல பண்ணது. அந்த அம்மா வந்து லைப்ரரி சயின்ஸுக்கு அப்ளை பண்ணி ஒரே ஒரு ஆள் இன்டர்வியூ வந்தது, ஒரே ஒரு ஆளை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது பண்ணலாமா? அப்போ 10 பேர் வரப்பே உனக்கு வந்து எலிஜிபிளா ஒரு ஆளை செலக்ட் பண்ண முடியலன்னா ஒரே ஒரு ஆள் வந்தா அவங்க எலிஜிபிள்னு எப்படி சொல்ல நீ? அப்போ உனக்கு ஏத்த மாதிரி ரூல்ஸை எப்படி வேணா அவங்க ஆளுங்கன்னா அது ஏத்த மாதிரி வளைச்சுப்பாங்க. அதுதான் நான் சொன்னேன், 3 பேர் தலைமுறையா அங்க இருக்காங்கன்னு. அப்பா, பொண்ணு, பேத்தி இருக்காங்க சார். இப்ப லேட்டஸ்டா MBA குவாலிஃபிகேஷனுக்கெல்லாம் CLRல வேலை கிடைக்கும்னு நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா நான் சிரிச்சிருப்பேன். அவங்க அப்பா ஒளிவண்ணன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் பொண்ணை கொண்டாந்து கீதா லட்சுமின்னு வச்சாரு. அவருக்கு ஒரு 10 வருஷம் சர்வீஸ் இருக்கும்போது, அந்த அம்மாவுக்கு ஒரு 10 வருஷம் சர்வீஸ் இருக்கும்போது அந்த அம்மா பொண்ணு MBA குவாலிஃபிகேஷனோட கொண்டாந்து உள்ள உட்கார வச்சிருக்குது. எப்படி அவங்களுக்கு? எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா நம்ம PhD எல்லாம் முடிச்சுட்டு நமக்கு மொத்த சர்வீஸே 18 வருஷம், எப்படி இவங்களுக்கு எல்லாம் மட்டும் முடியுதுன்னு எனக்கு இன்னைய வரைக்கும் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் இல்லை. சார்ஜ் ஷீட் எப்ப கொடுத்தாங்க உங்களுக்கு? சார்ஜ் ஷீட் எனக்கு எப்ப கொடுத்தாங்க, அதோட ஹிஸ்டரி என்னன்னு சொல்றேன் சார் நான். அதாவது இந்த ஹாரஸ்மெண்ட் எல்லாம் நடக்குது, மண்டல் தான் இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணது, இவருக்கு ஸ்ட்ரோக் வந்தது, இது எல்லாத்தையும் எழுதி நான் வந்து ஒரு இது எல்லாமே வந்து கம்ஸ் அண்டர் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் சார். செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்னா நான்
கையை பிடிச்சி இழுக்கிறது அது மாதிரி மட்டுமே இல்லை, மென்டல் டார்ச்சரு, ஹாஸ்டைல் என்விரான்மெண்ட்டு, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் எல்லாமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கீழே தான் வருது. எந்த இடத்துலையும் நான் வந்து என்னை வந்து ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணாங்கன்னு இப்போவும் நான் சொல்ல, என்னை யாரும் அப்படிலாம் பண்ணலை. பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லவும் மாட்டேன், நான் பொய்யே சொல்ல மாட்டேன் சார். என்னோட பெரிய ப்ளஸ் அது. டாக்டர் மண்டலுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கம்ப்ளைண்ட் எழுதினேன். அது கூட இவங்களுக்கு எழுதலை, நான் விமன் கமிஷனுக்கு எழுதினேன். விமன் கமிஷன் அதுக்கு ஒரு என்கொயரி போட சொன்னாங்க. அப்போ வந்து இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டின்னு ஒன்று இங்கேயே வச்சுருந்தாங்க. அந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி மெம்பர்ஸ் யாருன்னா எல்லாரும் எனக்கு ஜூனியரு. இங்கே எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு டைரக்டர் ஒரு கமிட்டியை கான்ஸ்டிடியூட் பண்ணி அதுக்கு உள்ளேயே இருக்கிற மெம்பர்ஸை போட்டு அவங்க வந்து எனக்கு விசாரிச்சா எனக்கு நியாயம் கிடைக்குமா? அகைன்ஸ்ட் தானே. அது சிஸ்டம் இன்னும் அப்படிதான் இருக்கு, இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு. இப்போ எனக்கு நீங்க சார்ஜ் ஷீட் கொடுத்தீங்கன்னா என்ன யார் என்கொயர் பண்ணுவான்னா அவங்க செட்டப்ல உள்ள ஒரு ஆள், அவங்க யாரை அலாட் பண்றாங்களோ அவங்க தான், அவங்க போடுற ஆள் தான் என்ன விசாரிக்கும். எனக்கு எப்படி நியாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? கமிட்டியே என்ன ரொம்ப ஹாரஸ் பண்ணி, கமிட்டியே என்ன ஹாரஸ் பண்ணுதுன்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் ரொம்ப அழ வச்சுட்டாங்க, ரொம்ப இது பண்ணாங்க. இத்தனைக்கும் எல்லாரும் விமன், 1 or 2 men தான் இருந்தாங்க. அது வீடியோ வேற எடுத்தாங்க. நான் வீடியோ எடுக்காதீங்க எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னப்புறமும் எடுத்து, அப்போ அவங்க ஒழுங்கா நேர்மையா நடத்திருந்தா எனக்கு ஒரு காப்பி கொடுக்கணுமா இல்லையா சார்? ஒரு வீடியோ காப்பி அவங்க எடுத்தாங்க, காப்பி கொடுக்கல, மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் எதுவும் கொடுக்கல. பட் ஆர்டிஐல போட்டு தான் வாங்கியிருக்கேன் நான். அந்த மீட்டிங்கோட கன்க்ளூஷன் இந்த மாதிரி எதுவுமே யுனானிமஸா டிசைட் பண்ணிடுச்சு ஹோல் கமிட்டியும். இந்த மாதிரி வந்து எதுவுமே நடக்கலன்னு. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டா தான் நான் கோர்ட்டுக்கு போனேன். ஐசிசி செல்லாது. டைரக்டர்களுக்கு வந்து ஒரு எம்ப்ளாயர்னா வந்து இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டின்னு ஒன்று கிடையாது, லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்கணும், அவங்க தான் விசாரிக்கணும்னு. இதுவும் நான் வந்து உங்க மூலமா பொதுமக்களுக்கும் சரி சிஸ்டத்துக்கும் சரி, சிஸ்டம்ன்ற நான் யார் சொல்றதுன்னே எனக்கு தெரியல, லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டின்னு ஒன்று ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இருக்கணுமா சார்? லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இருக்கணும் இந்தியா பூரா. ஒரு எம்ப்ளாயரே ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருந்தா அவங்களுக்கு வந்து அகெயின்ஸ்டா வந்து இவங்கெல்லாம் விசாரிக்க கூடாது, லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி தான் விசாரிக்கணும்னு நான் கோர்ட்டுக்கு போய் எனக்கு ஃபாரா ஜட்ஜ்மெண்ட் வாங்கி 2022 வாங்கிட்டேன் ஜட்ஜ்மெண்ட் எனக்கு ஃபாரா. அதை வச்சுன்னு இன்னும் உட்கார்ந்து இருக்கேன் நான். லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி யார் ஃபார்ம் பண்ணணும், இருக்குதா இல்லையா எதுவுமே தெரியல. கோர்ட்டுக்கு போய் வாங்கிட்டேன். 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் இன்னி தேதி வரைக்கும். என்ன பிரயோஜனம்? கோர்ட் மட்டும் நியாயமா நடந்ததா சார்? எனக்கு இதுல இந்த மண்டலுக்கு அகெயின்ஸ்டா சொன்னேன். மண்டல் போனதுக்கு அப்புறமா டாக்டர் சந்திரசேகர்னு சொல்லிட்டு ராமசாமியோட பிஹெச்டி ஸ்டூடெண்ட் அவர் வந்தாரு. அவர் சும்மா விட்டுருவாரு. அவர் பங்குக்கு இவருக்கு ஒரு சார்ஜ் ஷீட் கொடுத்து இவரை ஹாரஸ் பண்ணி FR56Jன்னு ஒரு ரூல் இருக்கு சார். FR56J அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு 50 இயர்ஸ்ல அதை எடுக்கலாம், 33 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருந்தா எடுக்கலாம். அந்த ஸ்கீம்ல வந்து இவருக்கு FR56J கொடுக்குறாங்க. அண்ட் எப்போ கொடுக்கணும்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா கொடுக்கணும். மெயினா யாருக்கு அது கொடுக்க போறாங்கன்னா வேலையை விட்டு உன்னை தூக்க போறேன்றது அந்த FR56J. ஏன்னா நீ உன்னோட புவர் பெர்ஃபார்மன்ஸ் இவர் வந்து பிப்ரவரியில ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல ஒரு பெஸ்ட் பேப்பர் அவார்டு வாங்கியிருக்காரு. மார்ச்ல ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல பெஸ்ட் பேப்பர் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. ஏப்ரல்ல கொடுக்குறோம் FR56J இவருக்கு. எங்கேயாவது அது பொருந்துதா பாருங்க அந்த ரூல். எல்லாம் அவங்க இஷ்டம் தான். அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து 2 நைட்டு உண்ணாவிரதம் இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் எஸ்சிஸ் எல்லாம் அவன் கொஞ்சம் நிறைய எஸ்சிஸ்க்கும் சேர்த்து கொடுத்துட்டான்னு எல்லாருமா சேர்ந்து எல்லாருக்குமா உண்ணாவிரதம் இருந்து நானும் போய் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா உண்ணாவிரதம் இருந்து அதுக்கப்புறம் அந்த வாபஸ் ஆனா எழுதி கொடுத்தான். நான் வந்து ப்ரோஆக்டிவ் இதுவா நாங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் கிரீவன்சஸ் கொடுத்துருந்தோம். இந்த கிரீவன்சஸ் எல்லாத்தையும் நீங்க செட்டரேட் பண்ணீங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு இது பண்றோம்ட்டு அந்த கிரீவன்சஸ் அதுல என்னோட ப்ரொமோஷன் இஷ்யூ ஒன்று எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருந்தாங்க. எல்லார் கிரீவன்சஸும் அட்ரஸ் பண்ணார் சார். என்னை விட்டாரு, எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கவே இல்லை. நீ அப்பார கொடு, நீ எனக்கு பதில கொடு, இப்படியேதான் ஓடிக்கிட்டு இருக்கு கடைசி வரைக்கும். இப்போ உட்கார்ந்து பேசி இல்லம்மா அது பழைய கதை, அதை விட்டுருங்க, நீங்க புதுசா அப்பார கொடுங்க, நாங்க எவ்வளவு மேக்சிமம் நான் சண்டை போடுறேன், எனக்கு மெரிட் ப்ரொமோஷன் கொடு, என்னோட எல்லா குவாலிஃபிகேஷனையும் ஒரேடி அடிச்சு தள்ளிட்டேன். நீ நான் வந்து பிஹெச்டி முடிச்சு 15 வருஷம் எல்லாத்தையும் தள்ளிட்டு வெறும் பிடெக் சமமா தானே என்ன உட்கார வச்சு பண்ண. அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அவங்க மெரிட் ப்ரொமோஷன் கொடுத்தது எல்லாருமே ராமசாமியோட ஸ்டூடெண்ட்ஸ், ராமசாமியோட ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் சார் வாங்கியிருக்காங்க.
மத்தவங்க ரெஸ்ட் ஆஃப் தி பீப்புள் கேட்க மாட்டேங்கிறாங்க சார். அவங்களுக்கு எல்லாம் வந்து ப்ரமோஷன் வந்தாலே போதும், எனக்கு 2 வருஷம் கழிச்சு வந்தாலும் வந்தா போதும் ப்ரமோஷன், அந்த மாதிரிதான் இருக்காங்க. என்னோட பொட்டன்ஷியல் எது, என்ன நீ கீழே வச்சிருக்கிற, என்ன நீ மேல வசத்துன்னு கேட்கறதுக்கு எனக்கு ஒரு கட்ஸ் இருக்கணும்ல சார். நான் அது சரியா இருந்தா மட்டும்தான் அதை கேட்க முடியும் இல்லையா? அதுக்கான தைரியமும் இருக்கணும்ல. ரெண்டுமே இல்லாதவங்க எப்படி பண்ணுவாங்க? உங்களுக்கு அதுக்கு ப்ரூஃப் வேணும், நான் காட்டுவேன், இந்த பாரு இதெல்லாம் இருக்குது, எனக்கு இது இருக்கும்போது நீ என்ன ஒதுக்கி வச்சிருக்க, எனக்கு பண்ணி கொடு அப்படின்ட்டு. அப்படி கேட்கறதுக்கு ஒரு கட்ஸும் வேணும். சிஸ்டத்தை எதிர்த்து நான் வந்துட்டேன், நான் ராஜா, இந்த 99 ஏக்கர் இதுவும் சொந்த இது மாதிரி நினைச்சுக்கிறாங்க சார். அன்னைக்கு 31ஆம் தேதி அதுதான் நடந்தது. சென்ட் ஆஃப் எனக்கு கொடுக்காதனால இவருக்கும் கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனால நீ வந்து எனக்கு எழுது அப்படின்னு எழுதி லெட்டர் போட்டு பர்மிஷன் வாங்கணும். ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாம் வராங்க, அவங்கள உள்ள பர்மிட் பண்ணுன்ட்டு. எப்போ நீ பர்மிஷன் கொடுக்கறதா இருந்தா எஸ்ன்னு சொல்லணும், இல்ல மாட்டேன்னு. 31ஆம் தேதி ஈவினிங் நாங்க கிளம்புற வரைக்கும் பதிலே வரல அந்த மெயிலுக்கு. நாங்க கிளம்பிட்டோம் வீட்டுல இருந்து, நானு என் பிள்ளைங்க 2 பேருமா, இவரை போய் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தான் இது பண்ண, நான் வரமாட்டேன், என்ன வேற எதுக்குமாங்கிட்ட அந்த மறுபடியும் அந்த இதுக்குள்ள போய் என்ன விழ சொல்றியான்ட்டு. பொண்ணு சொன்னா, உனக்கு ஒய்ஃப்னு ஒரு கடமை இருக்குல்லம்மா, அவன் சென்ட் ஆஃப் பண்ணலன்னா நீயும் அவரை அப்படியே விட்டுருவியா? நம்ம கூட போலன்னா அவருக்காக யார் போவா, வா போலான்னு சொல்லி வந்தா கேட்டு திறக்க மாட்டேன்ட்டானுங்க சார். யார் அப்பா வீட்டு சொத்து சார் அது? டிமாண்ட் வந்து இப்ப என்ன மேம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எனக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைக்கணும் சார். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் என்ன இந்த போஸ்ட்லயே வச்சு, இந்த போஸ்ட்ல எனக்கான சமூக அங்கீகாரம்னு ஒண்ணு இருக்கு இல்ல சார். நான் வந்து இப்ப சீஃப் சயின்டிஸ்டானா அதுக்குன்னு ஒரு சமூக அங்கீகாரம் இருக்குல்ல, அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன அதிகாரம், யார் கொடுத்தது? அதனாலதான் சார் அதை கைமாத்தி விடுறதுக்கு இவனுங்க அவ்வளவு புடிச்சு வச்சுக்கிறானுங்க அந்த அதிகாரத்தை. நேர்மையானவங்களால அந்த பொசிஷனுக்கே வர முடியல பாருங்க. கத்துன்னு என்னால கத்துதான் முடியுது. ஆனா மத்தவங்க எல்லாம் எப்படி டக்கு டக்கு டக்குன்னு அந்த இடத்துக்கு போறாங்க. அப்போ அடங்கி இருக்கிறவங்க, அடக்கம் கீழ்ப்ப இருக்கிறவங்க நாங்க மிதிச்சுக்கிட்டே தான் இருப்போம், நீங்க வாங்கிக்கிட்டே தான் இருக்கணும்ன்றதுக்கு மொத்த சிஸ்டமும் உடந்தையா? தெரியாம கேக்குறேன் நிஜமாவே. அவனுக்கு வாதாடுறதுக்கு நான் பணம் கொடுப்பேன்னு கவர்மெண்ட் சொல்றதுல ஆரம்பிச்சு நான் சொல்றேன், நீ என்ன பெரிய டிஸ்கிரிமினேஷன்? ஒரு கிளாஸ் 4 இருக்கட்டும், ஒரு டைரக்டரா இருக்கட்டும், டிஜியாவே இருக்கட்டும், சட்டம் முன்னாடி எல்லாரும் சமம்தான் இல்லையா? அப்படி இருக்கும்போது சட்டத்துக்குள்ள போகும்போதே, கேஸ் போடும் போதே ஒரு டிஸ்கிரிமினேஷன். அவனுக்கு கவர்மெண்ட் செலவு பண்ணுது, நீ கவர்மெண்ட் அவன்டியா ரெப்ரசென்ட் பண்றான், நானும் கவர்மெண்ட் தான், நானும் அதே கவர்மெண்ட்டுக்கு தான் சர்வ் பண்றேன் இல்லையா? யார் இதெல்லாம் கேள்வி கேட்பா? எனக்கு இது புரியவே மாட்டேங்குது. அன்னைக்கு என் குழந்தைங்களை 2 பேரையும் அவ்வளவு அசிங்கமா அவமானப்படுத்தி அமைச்சிருக்கான். அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் எல்லா இடத்துக்கும் எழுதியாச்சு. எஃப்ஐஆர் போட மாட்டேன்றாங்க சார் போலீஸ்ல. எஃப்ஐஆர் இந்த சர்வீஸ் ரிலேட்டட் மேட்டர் ஆயுது. நீங்க சொல்லுங்க, போலீஸ்க்கு சொன்னா எல்லாமே சர்வீஸ் ரிலேட்டட். எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு ஆபீஸ்ல ஒரு உமனை வேற எதுல அரெஸ்ட் பண்ணுவான்? எனக்கு நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க தயவு செஞ்சு. ஒரு ஆபீஸ்ல ஒரு உமனை சர்வீஸ் ரிலேட்டட் இல்லாம வேற எதுல அரெஸ்ட் பண்ண முடியும்? வேற எப்படி டிமாண்ட் வைப்பான்? வைக்கிற டிமாண்ட் எப்படி வைப்பான்? அவன் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரனா? வாய்க்கா வரப்பு தகராறா அவனோட? எனக்கு எதுக்கு இப்ப ஸ்ரீராம் அப்படியே அந்த போஸ்ட்ல வச்சுக்கணும், அப்படியே அவனை தக்க வைக்கணும்னு என்ன அவசியம்? அவன் பேர்ல இவ்வளவு கம்ப்ளைண்ட் வருது, இவ்வளவு பேசுறாங்க அவன் அகைன்ஸ்டா. 1 மாசம் அதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா, எனக்கு ப்ரொமோஷன் வரணும், பணம் வரணும், எல்லாத்தையும் தாண்டி நியாயம் வேணும். இவ்வளவு பண்ணிருக்காங்கல்ல, அவங்களுக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கணும். யார் வாங்கி கொடுப்பா? எனக்கு நம்பிக்கை இல்லை. அதோ எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சும் போச்சு. அடுத்த தலைமுறைக்காவது இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் நான் இதை இப்ப எடுத்துட்டு வரேன். ஏன்னா நாங்க பிரஸுக்கு எல்லாம் போகக்கூடாது சார், ரிட்டையர் ஆகிற வரைக்கும் போகக்கூடாது. அதனாலதான் நான் அது போல. அதையும் மீறி தான் நக்கீரன்ல வந்தது. என் பொண்ணு கொடுத்தா, அதை அவதான் கொடுத்தா. குழந்தைங்க அவ்வளவு அவஸ்தைப்படுது, மன உளைச்சல், எல்லாருக்கும் மன உளைச்சல். 2 கோடி ரூபாய் சும்மாவா சார் வருது? யார் அப்ப வீட்டு காசு சார்? எல்லாரும் உழைக்கிற மாதிரி தானே நாங்களும் உழைக்கிறோம். நானும் அப்படிதானே உழைச்சேன், இந்த சிஸ்டம்க்கு தானே உழைச்சேன், இந்த சிஎஸ்ஐஆருக்கு தானே உழைச்சேன். கண்ணுக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் காமிச்சாலும் பதில் வராது, நீங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா காமிச்சாலும் பாவம் அவங்களுக்கு இதுதானா வேலை, அவங்களுக்கு 1008 வேலை. கடைசியில ஒண்ணு கொலைகாரனா மாறிடுறான், இல்லைன்னா அவன் சூசைட் பண்ணிக்கிறான். இந்த மன உளைச்சல் அதிகமாக இதே ஒரு ஆம்பளைன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு இவ்வளவு சப்போர்ட்டிவா நான் இருக்கேன், அதனால பரவாயில்ல. ஒஸ்ட் கேஸ்ல என்ன பண்ண, வெட்டிடுறேன் குத்திறேன்னு இறங்கிடுவான், இல்லைன்னா சூசைட் பண்ணிப்பான். சிஸ்டமும் சமூகமும் அதுக்குதான் ஒருத்தரை நோக்கி தள்ளிக்கிட்டே போகுதுன்னா, என்ன மாதிரி ஒரு மோசமான சமுதாயத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நிஜமாவே எனக்கு புரியல சார். நல்லா படிச்சுட்டா மட்டும் போதுமா? படிப்புக்கும் அறிவுக்கும் படிப்புக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை சார், சுத்தமா சம்பந்தம் இல்லை. இவ்வளவு நேரம் உங்களோட முக்கியமான கிரீவியன்ஸ் கேட்டு வந்தீங்க, சிஸ்டம் எப்படி இருக்கு, அண்ட் ரொம்ப முக்கியமா
இவ்வளவு மன உளைச்சல் வந்து ஒருத்தருக்கு கொடுத்தா, நான் இன்ஸ்டியூஷன் நடக்கிற நிறைய சூசைட்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை அங்கே இருக்க நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த இன்ஸ்டியூஷனோட செட்டப் வந்து என்னவா இருக்கு, எப்படி டிஸ்கிரிமினேட்டரியா இருக்கு, அல்லது பாதிக்கப்படுற நபர் எப்படி குரல் கொடுக்க முடியாமல் ஸ்டக் ஆயிருக்காங்கன்றத இவ்வளவு நேரம் உங்களுடைய அனுபவத்துல இருந்து உங்க லைஃப்ல நடந்த இஷ்யூஸ் வந்து சொல்லியிருக்கீங்க. மக்கள் முன்னாடி வைப்போம், மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அண்ட் உங்களுடைய போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்த தலைமுறையில இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதா நம்மளுடைய எண்ணமும். அது எவ்வளவு தூரம் கை கொடுத்துன்னு பார்ப்போம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நன்றி.